இந்த வீடியோ தொகுப்புல ஒரு 6 பாயிண்ட் வந்து சொல்ல போறேன். இந்த 6 பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பணத்து பின்னாடி நீங்க ஓடாம ஹெல்த்ல நீங்க கான்சியஸா இருப்பீங்க. ஒர்க்கு பிஸியா இருந்தாலுமே வாக்கிங் போகலாம். நம்ம வீட்டு மாடி இருக்கும், ஏறி இறங்கலாம். பக்கத்துல ஒரு 100 மீட்டரோ ஒரு 500 மீட்டரோ வந்து வாக்கிங் போக முடியும். ஓகேவா? பழைய சோறு, பச்சை மிளகாய், கருவாடு, வெங்காயம் இதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மேகி, நூடுல்ஸ் எக்ஸெட்ரா என்னமெல்லாமோ சாப்பிட்டு இருக்கோம். பட் இதையெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டில, இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி போனை வந்து ஸ்க்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற வேலை ஒரு காலத்துல நம்ம குறையா சம்பாதிச்சோம், நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டோம், ஃபேமிலியோட நல்ல ஆரோக்கியமா நம்ம இருந்தோம், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஹெல்த்தியா இருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்கும், பணத்து பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஹெல்த்தை கவனிக்காம பணத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல ஒரு 6 பாயிண்ட் வந்து சொல்ல போறேன். இந்த 6 பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பணத்து பின்னாடி நீங்க ஓடாம ஹெல்த்ல நீங்க கான்சியஸா இருப்பீங்க. நீங்க பண்ற மணியை டாக்டருக்கு பீஸா கொடுக்காம உங்களுக்கு உங்களே வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எவ்வளவுதான் ஒர்க்கு பிஸியா இருந்தாலுமே வாக்கிங் போகலாம். நம்ம வீட்டு மாடி இருக்கும், ஏறி இறங்கலாம். பக்கத்துல ஒரு 100 மீட்டரோ ஒரு 500 மீட்டரோ வந்து வாக்கிங் போக முடியும். ஓகேவா? ஸோ போக முடியாம 24 ஹவருமே வந்து யாருமே வந்து பிஸியெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு 10 நிமிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாக்கிங்கோ சம்திங் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஈஸியாவே வந்து நம்ம ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கை கால் ஏன் கொடுத்துருக்காங்க? கை இருக்கா அப்படின்னா நல்ல வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி கால் வந்து நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கை ரெண்டையுமே நல்லா யூஸ் பண்ணணும், நம்ம கால் ரெண்டையுமே வந்து நல்லா யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வயல்வெளிக்கு போவாங்க, வீட்டில் வந்து மிக்சி, கிரைண்டர் எதுவுமே கிடையாது, உரல் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நம்ம ஹோல் பாடியுமே வந்து ஆக்டிவா இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாமே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா நம்ம 2 கை காலுக்குமே வந்து வேலை கொடுக்க மாட்டோம். ஸோ உங்க கையும் காலுக்கும் ஒரு வேலை கொடுக்கீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் வந்து இன்னுமே வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் உங்க குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணும். மார்னிங் எந்திரிக்கீங்க, ஒரு வாக்கிங், ஜாக்கிங் சம்திங் ஏதோ பண்றீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணும். பட் நீங்க எந்திரிச்ச உடனே போனை நோண்டிட்டு இருக்கீங்க, ஆபீஸ் போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி போறீங்க, ரொட்டீனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் காலையில் எந்திரிப்போம், பழைய சோறு, பச்சை மிளகாய், கருவாடு, வெங்காயம் இதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மேகி, நூடுல்ஸ் எக்ஸெட்ரா என்னமெல்லாமோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் இதையெல்லாம் தாண்டி மார்னிங் எந்திரிச்சதுமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை நம்ம எடுக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்கும்போது நம்ம ஹெல்த்தில் மிக முக்கியமான உள்ளுறுப்புகள் வந்து நல்ல ஆக்டிவாக வந்து செயல்படும். இதன் மூலமாக நம்மளுமே வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகேவா? சும்மா சாப்பிடணும் பேருக்கு எதோ ஒன்று சாப்பிட்டு போகாமல் ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி சோர்ஸை நம்ம எடுக்கோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவே நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம யாருக்கிட்டையுமே வந்து ஃபோன் கிடையாது, வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் எக்ஸெட்ரா. வேலைக்கு போயிட்டு வந்ததுமே வந்து அவங்க கிட்ட இன்னைக்கு ஒர்க்கு வந்து இப்படி போச்சு, ஸ்கூலில் வந்து இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலாக்ஸாக வந்து மனசு விட்டு பேசணும். அதனாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே எந்த விதமான ஒரு டிஸ்டன்ஸுமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஃபோன் வந்துருச்சு. இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு ஃபோனை தூக்கிட்டு நோண்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர வீட்டில் அப்பா அம்மா கிட்ட வந்து பேச மாட்டோம், கட்டின பொண்டாட்டிக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், குழந்தைங்க கிட்ட ஸ்கூல் எப்படி போச்சு, காலேஜ் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதனாலையுமே வந்து மென்டலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகுறோம். அதே மாதிரி தூக்கம், ஒரு காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், கரெக்டாக 9 o'clock 10 o'clock அப்படின்னா தூங்கிடுவோம். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில்
ஃபோனை நோண்டிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணி ஒரு சில ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூலு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, பேச்சுலராக இருக்கக்கூடிய பசங்க, நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபோனை நோண்டிக்கிட்டு பகல் ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ படுப்பவனுக்கு பாயை நோயாகும், அதே மாதிரி பேசுபனுக்கு வாயை நோயாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் குறைஞ்சது ஒரு 7 இருந்து 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய மென்டல் ஹெல்த்துமே வந்து நல்ல ஃபிட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கு போகிறோம் வாரோம் எக்ஸட்ரா, எவ்வளவுதான் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே மன அழுத்தம் இருந்தாலுமே மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு யோகா பண்ணுறீங்க, புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்கீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுற வேலை புக்ஸ் ரீட் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜை வந்து க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கனவோடு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கிறணும். நம்ம ஹெல்த் நல்லா ஆரோக்கியமாக ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் அடுத்து பிஸ்னஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே அதை வந்து பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்தே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்காது. ஓகே, ஸோ நம்முடைய எஸ்எஸ்ஆர் ஃபிட்னஸ் வெல்னஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்ன, அதே மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் என்ன, எக்ஸட்ரா இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து இந்த ரெண்டையுமே நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே ஷார்ட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கரண்ட் சிச்சுவேஷனில் இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறீங்க அப்படின்னாலே பல பிரச்சனைகள் இங்கே இல்லாமல் தான் போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.